வெல்கம் டு சேனல் கார்த்திகை தீபம் சீரியலில் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திக் அருண் ஆனந்த் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மொத்த ஃபேமிலியுமே வந்து பார்த்தீங்கன்னா தீபாவுக்காக போஸ்டர் அடித்து தெருவை ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு ஐஸ்வர்யா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேராக துங்கா கிட்ட போயிட்டு இப்போது கீதாவை வச்சு புதுசாக ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காப்புல கார்த்தி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த கிளப்பி விடுறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட துங்கா என்ன பண்ணுறாங்கன்னா நேராக வந்துட்டு அந்த ஒரு மண்டபம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அட்ரஸில் இருக்கும். ஸோ அந்த அட்ரஸ்க்கு போயிட்டு இங்கே இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவளை தேடி யார் வந்தாலும் உடனே ஃபஸ்ட்டு நீ எனக்கு தான் ஃபோன் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மண்டபத்துக்கார்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி அந்த ஆளை வந்து பயங்கரமாக மாற்றிட்டு வந்துடுவாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு அந்த ஆளுமே வந்துட்டு உயிருக்கு பயந்துட்டு சரி இந்த ஃபோட்டோவில் இருக்கிற பொண்ணை தேடி யார் வந்தாலும் கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அண்ட் நம்ம சக்தி வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் நம்ம தீபா மேடமை அவங்க குடும்பத்தோட சேர்த்துடணும் அப்படின்றதுக்காக சக்தி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேராக அந்த ஒரு அட்ரஸை தேடி கண்டுபிடிச்சி அங்கே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தீபாவை பற்றி கேட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவருமே வந்துட்டு ஒரு நிமிஷம் இருமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு நேராக துங்காவுக்கு கால் பண்ணி சொல்லிடுவாங்க. ஸோ துங்காவுடைய நம்பரையுமே வந்துட்டு அந்த ஒரு பொண்ணுக்கிட்ட சக்தி கிட்ட கொடுத்துருவாங்க. சக்தி வந்துட்டு ஃபோன் பண்ணி ஹலோ நான் வந்துட்டு தீபா மேடம் நான் தான் பத்திரமா வச்சிருக்கேன், நீங்கள் எங்கே இருக்கீங்க கார்த்திக் சார் அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே உன் பக்கத்தில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு துங்கா வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர கராராக பேசுவார். இதை கேட்டவுடனே சக்திக்கு பயங்கர ஷாக் ஆகிடும். ஐயோ இவன்கிட்ட வந்து மறுபடியும் நம்ம மாட்டிக்கிட்டோமே, சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே இவனுக்கு உதவி செய்கிறாங்க, நம்ம எப்படி தான் கார்த்திக் சாரை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சக்தி என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல இங்கேருந்து நம்ம தப்பிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து தப்பிச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஓடிடுவாங்க. ஸோ அதுக்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக ஐஸ்வர்யா அதுக்கப்புறம் துங்காவோட ஆளுங்கெல்லாம் சேர்ந்து நேராக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மண்டபத்துக்கு வந்துடுவாங்க. சக்தி வந்துட்டு அங்கே ஒரு கோவிலில் வந்துட்டு ஒரு பூஜை ஒன்று நடந்துட்டு இருக்கோம். ஸோ அதில் போய் மிங்கிள் ஆயிடுவாங்க. அங்கே வந்து யார் தேடி இருப்பா, கண்டிப்பாக அந்த நர்ஸு பொம்பளையாக தான் இருக்கும். அவளை முதல்ல கண்டுபிடிச்சா அவளை அப்படியே கண்டந்துட்டமாக வெட்டணும், அப்போதான் வந்துட்டு எல்லாமே சரியாக வரும் அப்படின்னு சொல்லி பயங்கர சத்தமா வந்துட்டு துங்கா கத்திட்டு இருப்பாரு. கண்டிப்பா வேற எங்கேயும் போயிருக்க முடியாது, இங்கதான் பக்கத்துல எங்கேயாச்சும் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் தேடி பாக்குறாங்க. ஆனா சக்தி வந்து கூட்டத்துக்குள்ள போய் மறைச்சுக்கிறாங்க, அதனால தெரியல. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்த்தி வந்துட்டு என்னம்மா இவ்வளவு நோட்டீஸ் கொடுத்துட்டோம், தெருவா ஓட்டிட்டோம், ஆனா வந்துட்டு தீபாவை பத்தி எந்த ஒரு தகவலுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு. அப்ப அபிராமி சொல்றாங்க எல்லா வேலையுமே எப்படி ஸ்டார்ட் பண்ணுமோ அப்படியே நடந்துகிட்டே இருக்கட்டும், மண்டபத்துல டெக்கரேட் பண்ணுங்க அண்ட் எல்லாரும் சொன்ன மாதிரி கண்டிப்பா ஆடியன்ஸ் எல்லாம் வருவாங்க. இந்த ஒரு விஷயத்துக்காகவே தீபா கண்டிப்பா வந்துட்டு மண்டபத்துக்கு வருவாங்க, நான் எதிர்பார்க்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி சொல்லுவாங்க. எனக்கு தோணுது கார்த்திக் தீபா வருவான்னு சொல்லிட்டு, நீ எதை பத்தியும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அபிராமி சொல்றாங்க. ஸோ பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு கார்த்திக் தீபம் சீரியல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.